கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடிக்கு கார் அப்படியே ரோல் ஆகிட்டே போயிடுச்சு. அப்புறம் அதை யாரும் ஜனங்க வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. வண்டி வந்து அப்படி சைடாக விழுந்து கிடக்குது. சரி, பேக் டோரை திறந்து பார்த்தா உள்ள அது சொலட்டி அடிச்சு நான் பேக் சீட்டுக்கு நடுவில் அந்த கால் வைக்கிற இடத்துல அந்த குழிக்குள்ள நான் அப்படியே அன்கான்சியஸா விழுந்து கிடந்துருக்கிறேன். நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து அந்த சுழண்டல பேக்ல வந்துட்டீங்க? ஆமா, பேக் சீட்டுக்கு நடுவில் கால் வைக்கிற இடத்துல அந்த குழியில கிடந்துருக்கிறேன். டோட்டலா ப்ளீட் ஆகி நான் போட்டு அந்த ஷர்ட்டை வந்து ரெட் கலரா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு ப்ளீட் ஆகி அப்படி கிடந்திருக்கிறேன். அப்ப திறந்து பார்த்தவங்க சொல்லிட்டாங்க இந்த ஆள் அவுட் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, செத்துட்டாரு அப்படின்ட்டாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அந்த பாஸ்டர் பக்கத்துல பார்த்துட்டு கத்தி அழுதுருக்கிறாரு. ஐயோ, ஸ்டீஃபன் பாஸ்டர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரு அழுதுருக்கிறாரு. அது ஸ்டிச்சில் போட்டு அடுத்த 5 மினிட்ஸ்ல நான் பாட்டுக்கு எழுத கேஷுவலா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். தலையில பெரிய கட்டு போட்டுருக்காங்க, 11 ஸ்டிச் போட்டுருக்காங்க. கேஷுவலா எழுத நடக்க ஆரம்பிச்சுட்டு ஒண்ணுமே தெரியல, 100% நார்மலா நடக்க ஆரம்பிச்சு. என்ன பாக்குறவங்க பயந்து ஓடுறாங்க, இவருன்னா இப்படி ரத்தத்தோட ஒரு மனுஷன் நடந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு. நேர சண்டே சர்வீஸ்ல அது வந்து யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லவில்லை, அனௌன்ஸே பண்ணல. அழகா அப்படி முடியும் க்ளோஸ் பண்ணி ஜனங்களுக்கு அது தெரியாதபடி அப்படியே இருந்துட்டு நேர சர்வீஸ் நடத்திட்டு போயிட்டு. அதுவும் விபத்து நடந்து 3ஆம் நாளே நீங்க சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா என்னால கூட அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் பயங்கள் இருக்கிறது. அதுலேயும் எக்ஸ்ட்ரீமா என்னன்னா மரண பயம் அநேகருக்குள்ளாக இருக்கிறது. இந்த மரண பயம் எதனால் வருகிறது, மரணத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டுமா, இவை எல்லாவற்றையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம கூட பாஸ்டர் ஸ்டீபன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இதை பற்றிய விளக்கங்களை மிக தெளிவாக அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. வாங்க டைரக்டா நம்ம அவங்ககிட்டே பேசலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன். அநேக மக்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க, அநேக பேர் பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றாங்க, என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் மகிமைப்படுகிறார். கண்டிப்பா. அப்புறம் பாஸ்டர், இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. அதாவது மரண பயம், நான் செத்துருவனோ அப்படின்ட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. குறிப்பாக வியாதி வந்தா நிறைய பேருக்கு மரண பயம் வருது. சிலருக்கு வாகனத்தில் போகும்போது வேற ஏதாவது விபத்தை பார்த்தா நமக்கும் இதே மாதிரி வந்துருமோ அப்படின்னு பயம் வருது. ஸோ மரண பயம் அநேக மக்களுக்கு இருக்கு. மரணத்தை பார்த்து நம்ம பயப்படலாமா? இதை பற்றிய ஒரு விளக்கம் கொடுங்க. நல்ல காரியம். அதாவது தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பொறுத்த மட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரண பயம்ன்றதே இருக்கக்கூடாது. ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அங்க அழகா அந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்து நம்மை மரணத்தின் பயத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி இருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மரண பயத்திலிருந்து முற்றிலும் விடுதலை உண்டு. அப்போ அதை வந்து நம்ம பிராக்டிஸ்ல நம்ம வந்து இருக்கணும். இந்த மரண பயம் ஏன் வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது வேதத்தை சரியாய் அறியாமல் புரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு மரண பயத்தில் இருக்கிறாங்க. அதாவது இவங்க வேதத்தை நம்புகிறதை விட தன்னை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள் அதிகமாக நம்புறாங்க. ஓகே. தன்னை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள், மனுஷர் பேசுகிற வார்த்தைகள், இப்படி பலவிதமான காரியங்கள், மருத்துவ ரிப்போர்ட்டுகள் அப்படி கூட எடுத்துடலாம். இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அது அந்த அளவுக்கு அதிகமாக அதன் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை விட இந்த வார்த்தைகளுக்கு அதிக நம்பிக்கை வைக்கிறதுனால தான் இந்த மரண பயம் வருகிறது என்பதை நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். அதனோட வசனத்தின் மேலே ஒரு தெய்வ பிள்ளைக்கு தெளிவான ஒரு விசுவாசமும் அதில் ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம லைஃப் இருந்துச்சுன்னா நிச்சயமாக மரண பயம் என்பது தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்க சான்ஸே கிடையாது. ஓகே பாஸ்டர், மிக அருமையாக சொன்னீங்க. இந்த மரண பயத்தை பற்றி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? நீங்கள் அநேக இடத்துல ஊழியம் பண்ணுறீங்க, அநேக மக்கள் அநேக கவுன்சிலிங் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு சம்பவங்கள் இந்த மரண பயத்தை குறித்து உங்களுக்கு நடந்திருக்கிறதா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சொல்ல போனால் இது என்னுடைய சாட்சியின் கூட சொல்லலாம். நடைமுறை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள். நான் சொல்ல போன என்னுடைய வாழ்க்கையில்
நான் சிறு வயது முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சந்திக்காத சரீர சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அதுபோல் எக்கச்சக்கமாக சந்திச்சிருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது நிமித்தம் கர்த்தருடைய ஊழியமோ என்னுடைய வாழ்க்கையின் எந்த காரியமோ எந்த விஷயத்திலும் பாதிக்கப்பட்டதே கிடையாது. கரெக்டாக நடந்திருக்குது. இதில் நான் சொல்லணும்னா நிறைய சாட்சி சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து எக்கச்சக்கமான சாட்சி சொல்ல முடியும். ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சியை சொல்லுங்களேன் எங்களுக்கு. ரெண்டு விஷயத்தை சேர்த்து சொல்கிறேன். ஓகே. இதில் முக்கியமான ஒரு விபத்து ஒன்று நான் சொல்கிறேன். இன்னொன்று ஒன்று சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு பலவீனத்தை குறித்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா என்னை வெளியில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இது தெரியாது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது ஒரு விபத்தை குறித்து நான் சொல்கிறேன். 2017 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நானும் எனக்கு நெருங்கிற ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் அவர்களும் நாங்கள் கிளம்பி ஒரு வெளியூருக்கு நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணி போனோம். போயிட்டு ஒரு சின்ன ப்ளைன் முடிச்சுட்டு திரும்பி வரோம். திரும்பி வரும்பொழுது நாங்கள் 2 பேரும் தான் காரில் இருக்கிறோம். அன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக சிட்டிக்குள்ளே ரீச் ஆகணுன்றதுக்காக நல்லா ஃபாஸ்ட்டாக அவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2 பேர் தான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். அவர் ஓட்டுறாரு, நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். இதில் எங்களுக்கு அந்த நேரத்தில் ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்கும் அந்த சீட் பெல்ட் போடணுன்ற அந்த அவேர்னஸ் எங்களுக்கு கிடையாது. 2 பேருக்குமே இல்லை. அதெல்லாம் அவரும் சீட் பெல்ட் போடலை, நானும் சீட் பெல்ட் போடலை. நியர்லி 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வர வழியில் பார்க்கும்பொழுது நல்ல மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரோடும் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டில் 130 கிலோமீட்டர்ஸில் ஓட்டுறாரு. வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ரோடு அப்படியே டேர்ன் ஆகுது. டேர்ன் ஆகும்போது அந்த தண்ணி இருந்ததுனால அப்படியே வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு. ஸ்கிட் ஆகி அப்படியே ரோல் ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடிக்கு கார் அப்படியே ரோல் ஆகிட்டே போயிடுச்சு. அந்த ஸ்லிப் ஆனது மட்டும்தான் தெரியும். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. அதில் ஸ்லிப் ஆகிட்டு அவ்வளோ தூரம் ரோல் ஆகிட்டு போய் விழுந்ததில் அவருக்கு ஸ்டேரிங் பிடிச்சதுனால அவருக்கு ஒரு கிரிப் இருந்துச்சு, எனக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் அதை யாரும் ஜனங்க வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. வண்டி அப்படி சைடாக விழுந்து கிடக்குது. அப்படி கிடக்கும்பொழுது ஜனங்கள் ஓடி பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் டோரை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது அவர் ஸ்டேரிங் பிடிச்சி அப்படியே சாஞ்சு கிடக்கிறாரு. பட் அவருக்கு இன்டர்னலில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம், வெளியில் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இல்லை. அப்புறம் அவரை நல்லா கான்ஷியஸோடு தான் இருக்கிறாரு. அவரை தூக்கி வெளியில் எடுத்துட்டாங்க. ஒருத்தர் இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குற ஃப்ரண்ட் சைடில் இல்லை, நான் இல்லை. சரி, பேக் டோரை திறந்து பார்த்தா உள்ள அது சொலட்டி அடிச்சு நான் பேக் சீட்டுக்கு நடுவில் அந்த கால் வைக்கிற இடத்துல அந்த குழிக்குள்ள நான் அப்படியே அன்கான்ஷியஸாக விழுந்து கிடந்துருக்கிறேன். நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து அந்த சுழண்டல பேக்ல வந்துட்டீங்க? ஆமாம், பேக் சீட்டுக்கு நடுவில் கால் வைக்கிற இடத்துல அந்த குழியில் கிடந்துருக்கிறேன். அப்போது ஹெட் இன்ஜுரி பெரிய அளவுக்கு தலையில் அப்படி பெரிய கட்டு. அதாவது அதுக்கு பிறகு 11 ஸ்டிச் போடப்பட்டது. அப்போ எவ்வளோ பெரிய கட்டுன்னு யோசிச்சு பாருங்க. 11 தையல் போடுற அளவுக்கு தலையில். ஆமாம், அவ்வளோ வளர்ந்துருச்சு. ஃப்ரண்ட்ல ஃபேஸில் ஒரு கட்டு, அப்புறம் இங்கே 11 தையல் போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கட்டு ஆகி டோட்டலாக ப்ளீட் ஆகி நான் போட்டிருந்த ஷர்ட்டே ரெட் கலராக மாறி இருக்கு. அந்த அளவுக்கு ப்ளீட் ஆகி அப்படி கிடந்திருக்கிறேன். அந்த டோரை திறந்து பார்க்கும்போது கை அப்படியே வெட்டி இழுத்து அதோட அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருக்குது. அப்போ திறந்து பார்த்தவங்க சொல்லிட்டாங்க இந்த ஆள் அவுட்டு அப்படின்ட்டுக்கிறாங்க, செத்துட்டாரு அப்படின்ட்டாங்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அந்த பாஸ்டர் பக்கத்தில் பார்த்துட்டு கத்தி அழுதுருக்கிறாரு. ஐயோ, ஸ்டீஃபன் பாஸ்டர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரு அழுதுருக்கிறாரு. இந்த நிலைமையில பார்க்கும்போது அந்த மழை வேற லைட்டாக தூரிட்டு இருக்கவே நல்லா கவனிச்சு பார்த்துட்டு லைட்டாக திரும்பி லைட்டாக கை ஷேக் ஆகிருந்துருக்குது. அப்புறம் என்னை கையை பிடிச்சி தூக்கி எடுத்துருக்கிறாங்க. எனக்கு தெரியல, கான்ஷியஸ்லேயே இல்லை. அப்புறம் வெளியில் அந்த மழை தண்ணி படவே எனக்கு அதாவது அந்த மயக்க நிலைமை போயிடுச்சு. பட் எனக்கு ஏற்பட்ட அந்த ஹெட் இன்ஜுரியில் என்னுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. சொல்ல போனால் மெமரி டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு, பிரெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஹெட் இன்ஜுரி. அது நல்ல அடி, சரியான அடி. பிரெயின் ஃபங்க்ஷனே ஸ்டாப் ஆகிட்டு எனக்கு நான் கான்ஷியஸில் இருக்கிறேன் போல இருக்கு. பட் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. பெயின் கூட எனக்கு தெரியும். அதாவது எனக்கு பெயினும் ஃபீல் பண்ண முடியல. என்னுடைய லைஃப்பில் அது ஒரு பிளாங்க், ஒரு 45 மினிட்ஸ் பிளாங்க். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இப்போ வரைக்கும் அது எனக்கு தெரியாது. அப்போ என்னை கொண்டு எடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. யாரோ ஃபேஸை தண்ணி கழுவி விட்டுருக்கிறாங்க. தண்ணி குடிக்க வச்சிருக்கிறாங்க, வாயில் ஊற்றிருக்கிறாங்க, குடிச்சிருக்கிறவங்கள இருக்கு. எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி 1/2 an hour அந்த இடத்துல போயிருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாரோ 108 ஃபோன் பண்ணேன். ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த சைலன்ஸ் சவுண்டு மட்டும் கொஞ்சம் எனக்கு ஸ்லைட்டாக கேட்குற மாதிரி இருந்துச்சு.
ஓகே. அப்புறம் என்ன 2 பேர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அது வந்து எனக்கு கான்சியஸ்ல இல்லை, என்னமோ பட் நடக்கிற ஒரு மாதிரி சின்ன ஃபீல் ஆகுது, ஏதோ நடக்குது, நம்மளை கூட்டு போறாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கு. எதுனே தெரியல, எங்க இருக்கிறோம் எதுவுமே தெரியல. யாரோ கையை பிடிச்சி போடுறது மட்டும் தெரியுது. கரெக்ட் அப்படிதான். அப்புறம் என்னை கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல என்னை வந்து படுக்க வச்சுட்டாங்க, ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிருக்கிறாங்க. அப்புறம் நான் படுத்துட்டு இருக்கும் போது தான் பார்க்கும்போது நம்ம எங்கேயோ படுத்திருக்கிறவேன்னு மட்டும் தெரியுது, எதுவுமே தெரியல. பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் டோட்டலாக ஸ்டாப். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததே எனக்கு தெரியல, ஆக்சிடென்ட் ஆனதே எனக்கு தெரியல. அப்புறம் நான் அவரை பார்த்து கொஞ்சம் கான்ஷியஸ் வந்து அவரை பார்க்குறேன். அப்புறம் பாஸ்டர் பார்த்து கேட்குறேன், பாஸ்டர் நம்ம எங்கே இருக்கிறோம், எதுக்கு வந்தோம், யாரை பார்க்க வந்தோம், எதுக்கு வந்தோம், இப்படி கேட்குறேன். அப்போ காலையிலிருந்து என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியல, ஏன் வந்தோம், எங்கே இருக்கிறோம், எதுவுமே எனக்கு போயிடுச்சு. எல்லாம் மெமரி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஓகே. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் எதுவுமே காலையிலேருந்து எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் அவரு பயந்து இருக்கிறார், என்னமோ ஆயிடுச்சு இவருக்கு, அவ்வளோதான் போல இருக்கு, பிரெயின் போயிடுச்சுன்னு. ஓகே. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது என்னை அப்படியே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அங்கே ஸ்டிச் போடுறாங்க தலையில். அப்போ அவங்க ஃபாஸ்ட்டாக அங்கே ஸ்டிச் போடும்போது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. பெயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன் தையல் போடும்போது. அந்த தான் எனக்கு கொஞ்சம் பெயின் எனக்கு தெரியுது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மெமரி ரிக்கர் ஆகுது. நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நம்ம ஸ்டிச் பண்ணுறாங்க, நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு 1 hour கழிச்ச பிறகு தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்றதே எனக்கு தெரியுது. அது வரைக்கும் தெரியல, பிரெயின் அப்படி டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் தான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிச்சில் போட்டு அடுத்த 5 minutesல நான் பாட்டுக்கு எழுத கேஷுவலாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். தலையில் பெரிய கட்டு போட்டிருக்கிறாங்க, 11 ஸ்டிச் போட்டிருக்கிறாங்க, கேஷுவலாக எழுத நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றுமே தெரியல, 100% நார்மலாக நடக்க ஆரம்பிச்சு. என்ன பார்க்குறவங்க பயந்து ஓடுறாங்க, இவருன்னா இப்படி ரத்தத்தோட ஒரு வருஷம் நடந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு. ஆண்டவர் அந்த அளவுக்கு உடனே ஒரு ரெக்கவரி கொடுத்தாரு. அப்புறம் வந்து பார்த்தோம், ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, 100% நார்மல். இது நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா 9 years ஆயிடுச்சு. நம்ம 2017 இப்போ 16th 9 years முடியுது. 100% எனக்கு அந்த ஸ்பாட்ல இருந்து எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. இதுல வந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் கேட்டீங்கன்னா, இதுக்கு முந்தின வருஷம் 2016ல அது நடக்கிறதுக்கு முந்தின வருஷம் எனக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஆன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணி எனக்கு ஸ்டென்ட் வச்சாங்க. இது வந்து April 2nd of 2016. அப்போ அதுலேருந்து எனக்கு வந்து சில ஒரு மெடிசன் எடுத்து பிளட் எல்லாம் கூட தின்னா இருக்கும், ரொம்ப ப்ளீடிங் எல்லாம் கூட ஆகும். அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து அடுத்த வருஷம் இவ்வளோ பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால் எனக்கு வந்து அதுக்கு பிறகு கூட சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறேன் வரேன், ஒரு எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறோம் வரோம், பயமே இல்லை. அதை பற்றி எனக்கு பயம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய பேர் வந்து ஐயோ நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்கன்னு வாங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு வாங்க, உங்களுக்கு ஏதோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் அப்புறமா எளிமை நடக்கும்போது மற்றவங்க உங்களை பார்த்து பயப்பட்டிருப்பாங்க. ஆமாம், உங்களுக்கு ப்ளீடிங் ஆனது எல்லாவற்றையும் பார்த்து. ஆனால் நீங்கள் பயப்படலை. நான் பயப்படவே இல்லை. எனக்கு ஒன்று நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதில் வந்து ஒரே ஒரு எனக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு வசனத்தோட நம்பிக்கை உண்டு. என்னென்னா, பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிற அன்றைக்கி தான் நம்ம பிறந்தோம். இறக்குறதுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிற அன்றைக்கி தான் நம்ம இறப்போம். புரியுதுங்களா? இப்போ அதுக்கு பிறகு எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு கூட நிறைய பேர் வந்து, பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றாகாது பாஸ்டர், பயப்படாதீங்க பாஸ்டர், தைரியமாக இருங்க பாஸ்டர் அப்படின்னு சில வந்து தைரியப்படுத்த நினைப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இரிட்டேட் ஆகும். இவங்க ஏன் என்னை பார்த்து தைரியப்படுத்துகிறாங்க, எனக்கு பயமே இல்லையே அப்படின்னு தோணும். இன்னொரு சொல்லுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் வேகமாக நடக்காதீங்க பாஸ்டர், சத்தமாக பேசாதீங்க பாஸ்டர்னுவாங்க. ஏன் வேகமாக நடந்து என்ன ஆக போகுது, சத்தமாக பேசுறது என்ன ஆக போகுது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க. ரொம்ப நம்மளை அட்வைஸ் பண்ணுவாங்க, பயப்படாதீங்க, கவலை இதாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்மளை தாங்குவாங்க. எனக்கு ஏன் இவங்க பயப்படுறாங்க, ஏன் இப்படி தாங்குறாங்க, ஒன்றுமே இல்லை, நம்ம அது ஃபீல் வரல. ஏன்னா எனக்கு ஒன்றே ஒரு நிச்சயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு. என்னைக்கு நான் பிறக்கணும்னு கர்த்தர் தீர்மானிச்சு அன்னைக்கு நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன். என்னைக்கு நான் மறிக்க ஒரு காலம் உண்டு. என்னைக்கு நான் மறிக்கணும்னு எனக்கு என் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார், அன்னைக்கு தான் நான் மறிப்பேன். அதுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய விபத்து வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதி, மரணத்திற்கு எதிரான வியாதி வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் சாக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி என்னை கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுதான் நம்முடைய தைரியத்தின் பேஸ்.
அடிப்படையே தான். நிறைய பேருக்கு வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து என்னமாயிடுமோ, செத்துடுமோன்னு பயப்படுறாங்க. சாக மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்முடைய பிறப்பு இறப்பு எல்லாத்தையுமே அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஓகே. அதுக்கு முன்னால் நமக்கு அது நடக்காது. ஏன்னா அவர் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு பைபிள் இருக்கு. ஓகே. அதனால இந்த மரண பயன்றது அவசியமே கிடையாது. ஒரு தேவ பிள்ளைக்கு மரண பயன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும்போது கூட, இப்போ நீங்கள் ஒரு சபை போதகராக இருக்கீங்க, உங்கள் சர்ச்சில் உள்ளவங்களே வந்து உங்களுக்கு நிறைய இது பண்ணியிருப்பாங்களே, அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களே. இதில் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இந்த ஆக்சிடென்ட் வந்து அது நடந்த போது வந்து அன்றைக்கி நல்ல ஞாபகம் இருக்குது. அது ஒரு வெட்னஸ்டே, புதன்கிழமை. புதன்கிழமை நடக்குது, சாயங்காலம் நடக்குது. அது வந்து வீட்டுக்கு வரும்போது இடத்துல முடியலை வேற கட் பண்ணிட்டாங்க, அது ஸ்விட்ச் போட்டதுனால. அப்புறம் அந்த சண்டே வந்து நான் ஒன்றுமே நடக்காத போல சர்வீஸ்க்கு வந்தேன். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் ஆராதனை நடத்தணும். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படலை. நேராக சண்டே சர்வீஸ்க்கு வந்தேன். அது வந்து யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லவில்லை, அனௌன்ஸே பண்ணலை. அழகாக அப்படி முடியும் க்ளோஸ் பண்ணி ஜனங்களுக்கு அது தெரியாதபடி அப்படியே இருந்துட்டு நேராக சர்வீஸ் நடத்திட்டு போயிட்டேன். வந்து கம்ப்ளீட்டாக 2 சர்வீஸ் க்ளீனாக நடத்திட்டு ஒன்றுமே நடக்காதது போல். ஏன்னா நம்ம இருக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னால் ஜனக்கு வந்து பரிதாபப்படும், ஐயோ பாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்ற வந்து அப்படியே நம்ம சூழ்ந்துக்குவாங்க. ஓகே. அதில் நான் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு பரிதாபத்தோடு வந்து நம்மகிட்ட பேசுறது அது சரியில்லை. எனக்கு அந்த பயம் இல்லை, அவங்க நம்மளை சொல்லணும். அதில் சண்டே சர்வீஸ் நடத்துறேன். அது யாருமே அதை பார்க்க முடியாத மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டேன், காட்டிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஜனங்க வந்து இதில் வந்து பார்க்கும்போது நம்மளோட மைண்டை வந்து அவங்க நம்மளுடைய விசுவாசத்திற்கு எதிராக தான் நிறைய பேர் பேசுவாங்க. ஆமாம், அவங்களுடைய பயத்தை வந்து நம்ம மேலே திணிக்கிறாங்க. நமக்கு பயமே இல்லை. நமக்கு அதை பற்றி ஒரு தடுமாற்றம் இல்லை. நம்ம வசனத்தின் மேலே நம்ம நிற்கிறோம். நமக்கு பயம். அதுவும் விபத்து நடந்து 3ஆம் நாளே நீங்கள் சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா என்னால் கூட அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. கேஷுவலாக போய் நடத்தல, சர்வீஸ் நடத்தினேன். அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஜீசஸ் கால்ஸில் வந்து அங்கே ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அங்கேயும் போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு ப்ரோக்ராம், கர்த்தருடைய ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே ஸ்டாப் ஆகலை. கர்த்தர் அதை விடலை. ஓகே. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவருக்காக ஓடுறோம். அப்போ சில நேரத்தில் இப்படி சம்பவங்கள் நடக்கும். இந்த சம்பவங்களை கண்டு நம்ம பயப்படவோ பின்வாங்கவோ வேண்டிய அவசியம் கிடையாது, தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக ஓடுறோம், தொடர்ந்து ஓட போகிறோம். அது அடுத்த விபத்துக்கு பின்னாலேயே நம்ம செய்ய வேண்டியதற்குரிய பலத்தை அவரே கொடுப்பார். அவருடைய வேலையை நம்ம செய்யறோம் இல்லையா? அதனால நமக்கு வந்து பயப்படவோ நம்ம வந்து கவலைப்படவோ நமக்கு எதாவது ஆகிடுமோ நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய வேலையை தானே செய்யணும். இதை வந்து கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், நம்மளை எதுவுமே தடுக்க முடியாது. ஓகே பாஸ்டர், உங்கள் சாட்சியை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஏன்னா இந்த அளவு நடக்குமான, ஏன்னா இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். எப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு விபத்து நடந்த பிறகு கூட 3ஆம் நாளே சர்ச்சில் நின்று 2 சர்வீஸ் நடத்தி, ஒரு சர்வீஸே 3 மணி நேரம் இருக்கும் நின்று நடத்துறதுங்கிறது அது பெரிய ஒரு விஷயம். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்காரு இந்த வாழ்க்கையில். இப்படி இந்த மரண பயத்தில் இருக்கிற மக்கள் அதுலேருந்து வெளியே வரணும்னா அவங்க என்ன பண்ணும்? ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க. இதில் வந்து நான் இப்போ சொன்னதை வந்து நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். நமக்கு வந்து மரண பயன்றது வந்து இருக்கவே கூடாது. ஏன் மரண பயம் இருக்கக்கூடாதுன்னா, நமக்கு வந்து கர்த்தர் காலத்தை குறித்திருக்கிறார். அந்த குறித்த காலம் வரைக்கும் இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு வந்து வைத்திருக்கிற வேலையை நம்ம செய்யணும். பூமியில் போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு அப்படின்னு யோபுவே சொல்றார். அப்போ பூமியில நமக்கு கர்த்தர் நியமித்த ஆயுசு நாட்கள் ஒன்று இருக்குது. அந்த ஆயுசு நாட்கள் முடியும் அளவு நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருந்து ஆண்டவருடைய வேலையை செய்வோம். நம்ம ஆண்டவருக்காக இருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நமக்கு நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மரணத்துக்கு பிறகு, அதாவது இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கிறதுனாலையும் உலகத்தில் தான் தனக்கு ஆதரவு எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறதுனால தான் ஐயோ இந்த உலகத்தை விட்டு போயிடுவோமோ, ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. ஒன்று சொல்கிறேன், அப்படியே மரணமே ஒன்று சம்பவித்தால் நம்ம எங்கே போக போகிறோம்? இப்போ இருக்கிற இடத்த விட இதை விட பெட்டரான இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ இருக்கிறத விட இன்னும் சந்தோஷமான இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்பொழுது இருக்கிறத விட இன்னும் அருமையான ஒரு பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு தான் வாழ போகிறோம். அதனால மரணன்றது நமக்கு வந்து இழப்பு கிடையாது. மரணன்றது நமக்கு வந்து ஒரு நம்முடைய இருக்கிற நிலையிலிருந்து கீழே போகிறது கிடையாது. இதை விட பெட்டரான நிலைமைக்கு தான் நம்ம போக போகிறோம். இதை விட மகிழ்ச்சியான இடத்துக்கு தான் போக போகிறோம். அதனால் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு ப்ரொமோஷன் தான். அதனால வந்து மரணத்தை குறித்து நமக்கு இந்த திங்கிங் இருந்துச்சுனாவே நமக்கு மரண பயம் வராது. ஃபர்ஸ்ட் திங். 2வது, ஆண்டவருடைய பாதுகாப்பை நம்ம முழுசுமா நம்ம நம்புகிறோம். அந்த பாதுகாப்பு இருக்கிறதுனால நம்ம அது குறித்த காலம் வரைக்கும் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இந்த பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது, எந்த வியாதி ஒன்றும் பண்ண முடியாது, எந்த விபத்து நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்திற்குள் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே பாஸ்டர், மிக அருமையான ஒரு சாட்சி. அநேக மக்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜ் ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும்.
நீங்க சொன்னீங்க மரணம், நம்ம இப்ப மரிச்சா கூட நம்ம அடுத்து எங்க போக போறோம், அது ஒரு ப்ரொமோஷன், பரலோகத்துக்கு தான் போறோம், இங்க இருந்து பாடு அனுபவிக்கிறத விட அந்த மேன்மையான இடத்துக்கு போறோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. நம்ம பைபிள்ல நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம். அந்த ராஜா வந்து அவங்க 3 பேரையும் நீ இதை வணங்கணும்னு சொல்லும்போது கூட அவங்க அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க எங்க ஆண்டவர் எங்களை காப்பாத்தினாலும் சரி, காப்பாற்ற விட்டாலும் சரி, நாங்க அவருக்குள்ள இருப்போம் அப்படின்னு. அது எதை குறிக்குன்னா, இங்க ஒருவேளை காப்பாத்தினா ஆண்டவருக்காக வாழுவோம், காப்பாற்றாம போனா கூட நாங்க எங்க போயிருவோம், கத்தர்கிட்ட போயிரும். அதனால அவங்க அதை குறித்து பயப்படலை. மிக அருமையான ஒரு சாட்சி சொன்னீங்க. எங்கள் சேனலில் வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்து மிக அருமையான தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர்.